சர்வ பரிபாலனின் பேரருளை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. தொழுகை சப்தம் அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்தவுடனே, ஓஹோ, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சம்பந்தப்பட்ட சடங்கு போல் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா இதோட நோக்கம் அதைவிட ரொம்ப பெருசு. குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற தொழுகை பத்தின உலகளாவிய மையக்கருத்து என்ன? அதே சமயம் இன்னைக்கு இறை வணக்கம்ங்கிற பேர்ல என்னென்ன தவறான நடைமுறைகள் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இதுல நாம பார்க்க போறோம். ஆரம்பமா குரான்ல 22வது அத்தியாயத்துல வரக்கூடிய 67வது வசனத்தை சிந்திப்போம். அந்த வசனத்துல மான்சாக், நசீக் அப்படின்னு 2 வார்த்தைகள் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வழிபாடு, பழக்க வழக்கம், நம்மளோட அன்றாட நடைமுறை, ருட்டீன், நம்ம செயல்பாடுகள், சடங்குகள்னு சொல்லலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கான ஒரு வழிமுறையை, நடைமுறையை அமைக்கிறோம், அதை அவங்க பின்பற்றாங்கன்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்னு இருக்கத்தான் செய்யும், அது இயற்கை. அதனால நான் செய்யறது தான் சரி, நீ செய்யறது தப்பு அப்படின்னு அடுத்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல தலையிட்டு அவங்க கூட வீண் விவாதங்கள் செய்யக்கூடாதுன்னு குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே வசனத்துல இன்னொரு முக்கியமான இடத்தையும் நாம பார்க்கணும். உனது பரிபாலன்பால் அழைப்பீராக அப்படின்னு வருது. அதென்ன பரிபாலன், அதாவது ரப் அப்படின்னா, நம்மள பக்குவப்படுத்தி ஒரு முழுமையான மனுஷனா வளர்த்தெடுக்கிற பேராற்றல்னு அர்த்தம். அந்த பேராற்றல் நமக்கு உணர்த்துற பக்குவமான நெறிப்படி நாம நம்மள படிப்படியா சீர்படுத்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம பேச்சும் செயலும் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கணும். நம்மளோட நல்ல குணங்களையும் நற்பண்புகளையும் பார்த்து மத்தவங்க ஈர்க்கப்படணுமே தவிர, மத்தவங்க கும்பிடுற முறையை நாம கேலி செய்யறதோ சிறுமைப்படுத்துறதோ குரான் நமக்கு காட்டுற வழி கிடையாது. இதோட சேர்த்து குரான்ல 5வது அத்தியாயத்துல வரக்கூடிய 2வது வசனத்தையும் நாம மனசுல வைப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மைக்கும் நல்ல பண்புகளுக்கும், அதாவது இறையச்சத்துக்கும் நீங்க ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையா இருங்க. ஆனா பாவமான காரியத்துக்கும் வரம்பு மீறதுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இங்க இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்குது. நல்ல விஷயத்திலையும் நல்ல பண்புகள்லையும் நாம மத்தவங்களுக்கு துணையா நிக்கணும். அதே நேரத்துல பாவமான காரியங்கள்லையோ இல்லைனா அடுத்தவங்களுக்கு துன்பம் தர்ற மாதிரி அத்துமீறி செய்யற செயல்கள்லையோ நாம ஒருபோதும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கவே கூடாதுன்னு அது ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை, ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்பை மீறி அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற எந்த செயலுமே தப்புதான். அப்படிப்பட்ட தப்பான காரியங்களுக்கு நாம ஒருத்தருக்கொருத்தர் துணை போறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனால நாம எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு மட்டும் கைகோர்க்கவும், மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற எந்த ஒரு செயலுக்கும் நாம துணை போகவே கூடாதுங்கிறதுல நாம உறுதியா இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. பொதுவா வழிபாட்டு தலங்கள்ல அதீத சத்தமா ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுனால பொதுமக்களுக்கு நிறைய கஷ்டம் வருது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம யாரும் இறை வழிபாட்டை எதிர்க்கல. ஆனா மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வைக்கிற அந்த அதிகப்படியான சத்தத்தை மட்டும்தான் நாம தப்புன்னு சுட்டிக்காட்டுறோம். நம்ம செய்யற வழிபாடு இந்த சமூகத்தோட அமைதியை கெடுத்து மக்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அது இறைவனுக்கு பிடிச்ச நல்ல காரியமா இருக்குமா? இதை நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சாதாரண மக்களா நாம எப்படி அணுகணும்னு குரான் நமக்கு ரொம்ப அழகா வழிகாட்டுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியா போய் இதனால மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்குங்கன்னு ரொம்ப கண்ணியமா எடுத்து சொல்லலாம். ஒருவேளை அவங்க நீங்க சொல்றத கேட்கிற மனநிலையில இல்லன்னு வைங்க, அங்க போய் வீண் வம்புலையோ சண்டையிலையோ இறங்கக்கூடாது. அதுக்கு பதிலா சமூகத்துல ஒழுங்க நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகள் கிட்டயோ இல்ல அரசாங்கத்துக்கிட்டயோ முறைப்படி புகார் கொடுக்கலாம். அப்புறம் அவங்க சிந்தனையை தூண்டுற மாதிரி சமூக ஊடகங்கள் வழியா கண்ணியமான முறையில விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். குரான்ல 4வது அத்தியாயத்துல வரக்கூடிய 59 மற்றும் 83வது வசனங்கள் இதத்தான் நமக்கு தெளிவா சொல்லுது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா உணர்ச்சி வசப்பட்டு ரோட்ல இறங்கி கலாட்டா பண்ணி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. அதுக்கு பதிலா சட்டம் என்ன சொல்லுதோ முறைப்படி அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் அதுக்கு தீர்வு காணணும். நம்ம தரப்புல இருந்து என்ன செய்ய முடியுமோ அந்த சரியான முயற்சிகளை செஞ்சுட்டு அந்த சூழலை மாத்திர பொறுப்பை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நாம நம்மள எதுலெல்லாம் திருத்திக்கணுமோ அதுல கவனம் செலுத்தணும். நாம உண்மையிலேயே நம்மள சரி பண்ணிக்க ஆரம்பிச்சா நம்மள சுத்தி இருக்கிற சமூகமும் தானா மாறும். அப்படி இல்லைன்னாலும் அந்த பேராற்றல், அதாவது இறைவன் நம்மள கொண்டு போய் ஒரு நல்ல சமூகத்தோட சேர்த்து வைப்பான்.
அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமலும் நாமளும் அடுத்தவங்க தொந்தரவுக்கு ஆளாகாமலும் வாழ்ற அந்த அழகான வாழ்வியல் முறையை தான் குர்ஆன் பல இடங்கள்ல பல கோணங்கள்ல நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தொழுகைய ஊரே கேட்கிற அளவுக்கு ரொம்ப சத்தமா வைக்கிறத பத்தி குர்ஆன் என்னதான் சொல்லுது, அது மூலமா நமக்கு என்ன வாழ்க்கை பாடம் கிடைக்குதுங்கிறத இனி விரிவா பார்ப்போம். பொதுவா சலாட் அப்படிங்கிற அரபி வார்த்தைய நாம தொழுகை அப்படிங்கிற வழிபாடா மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மொழியியல் முறைப்படி பார்த்தா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? தொடர்பு, கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கும் அரபு நாடுகள்ல மொபைல் நெட்வொர்க் தொடர்பை சலா அப்படிங்கிற சொல்லால தான் குறிப்பிடுறாங்க. தொடர்புங்கிற இந்த மையக் கருத்தை வச்சு பார்க்கும்போது இதோட பொருள் இன்னும் ஆழமா விரிவா நமக்கு புரியும். முதல் விஷயம், இறைவனுடனான தொடர்பு. நாம இறைவனோட மனசார ஏற்படுத்திக்கிற அந்த ஆத்மார்த்தமான தொடர்பு இது. அடுத்து, இறைவன் நம்ம கூட வச்சிருக்கிற தொடர்பு. அதாவது நம்ம உள்ளுணர்வு, நம்மள சுத்தி இருக்க சூழல், அவனோட அத்தாட்சிகள், அப்புறம் வேதம், இது எல்லாத்து வழியாவும் இறைவன் நம்மள வழிநடத்துறானே அது. இவ்வாறு இறைவன் நம்ம கூட, நாம இறைவன் கூட இருக்கிற தொடர்பின் வாயிலாக நமக்கு கிடைக்கிற நல்லுணர்வுகளை அந்த இறை உணர்வு கவனத்துல வச்சுக்கிட்டு அத தன்னோட வாழ்க்கையில சிறுக சிறுக நடைமுறைப்படுத்துற சமூக தொடர்பையும் இது குறிக்குது. இப்படி பார்க்கும்போது சலாத் அப்படிங்கிறது தனிச்சையான விஷயம் இல்ல. மனுஷன் வாழுற வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு தொடர்ச்சியான வாழ்வியல் முறையாக அது பரிணமிக்குது. இப்படி தொடர்புங்கிற அந்த பொதுவான அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தலைப்புக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வசனத்தை பார்ப்போம். அதுதான் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 110வது வசனம். இந்த வசனத்துல வர்ற சலாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க சாதாரணமா சொல்ற மாதிரி தொழுகைன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அதோட ஆழமான அர்த்தமான தொடர்பு கொள்ளுதல்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த வசனம் சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவு. என்ன சொல்லுதுன்னா, உங்க தொழுகையிலையோ இல்ல நீங்க ஏற்படுத்துற தொடர்பிலையோ ரொம்ப சத்தமா கத்தாதீங்க. அதே சமயம் சுத்தமா சத்தமே இல்லாம வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கவும் செய்யாதீங்க. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தரமான வழியையே பின்பற்றுங்கன்னு சொல்லுது. குர்ஆன் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? தொழுகையா இருந்தாலும் சரி, இல்ல இறைவனை முன்னிறுத்துற சமூக தொடர்பா இருந்தாலும் சரி, அனாவசியமான சத்தம் வேண்டாம்னு சொல்லுது. நடுத்தரமான வழின்னு அந்த வசனம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நாம இருக்கிற அந்த இடத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி எவ்வளவு சத்தம் தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தினா போதும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்ல அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களுக்கோ எந்த தொந்தரவும் தராத ஒரு அளவான சீரான சத்தம். இதுதான் அங்க சொல்லப்படுற பாடம். ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, தங்களை இஸ்லாமியர்கள்னு சொல்லிக்கிற நம்ம சமூகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவங்க இந்த தெளிவான வழிகாட்டுதலை பின்பற்றதே இல்லை. முஸ்லிம்கள் அதிகமா வாழுற சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா, சிறு சிறு தூர ரொம்ப குறைந்த இடைவெளியில வெவ்வேறு தலைமையில தேவைக்கு அதிகமாவே நிறைய மசூதிகள் கட்டப்படுது. பத்தாதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் வெளியில கேட்கிற மாதிரி நிறைய குழாய் ஸ்பீக்கர்களை மாட்டுறாங்க. அது மட்டுமா, தெருவுல இருக்கிற கரண்ட் கம்பத்துல கூட கொண்டு போய் ஸ்பீக்கரை கட்டிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இது மத வழிபாட்டை விமர்சனம் பண்றதுக்காக பேசுற பேச்சு கிடையாது. வழிபாடுங்கிற பேர்ல சமூகத்தோட அமைதியை கெடுக்கிற செயல்களை சுட்டிக்காட்டணுங்கிற அக்கறையில சொல்ற விஷயம் இது. பொதுவா ஸ்பீக்கர் எதுக்கு வைப்போம்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தொழுகை நேரத்தை தெரிவிக்கவும், ஏதாவது அவசர அறிவிப்பு இருந்தா அதை சொல்றதுக்கும் தான். ஆனா இப்ப என்ன நடக்குது? தினமும் சொல்ற பாங்க மக்களுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் பாதிப்பு வர்ற அளவுக்கு அரசாங்க விதியையெல்லாம் மீறி பயங்கர சத்தமா அலற விடுறாங்க. அது மட்டும் இல்ல, தொழுகை, துவா, அப்புறம் நன்மை செய்றோன்னு சொல்லி நடத்துற பல நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் வெளியில இருக்கிற ஸ்பீக்கர்ல ரொம்ப சத்தமா போடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு மசூதி நிர்வாகத்துக்கும் நடுவுல ஒரு அர்த்தமில்லாத போட்டி உருவாகிடுச்சு. நாம தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காகவும் ஒரு வகையான ஈகோ காரணமாகவும் ஒவ்வொருத்தரும் அவங்க சத்தத்தை இன்னும் இன்னும் கூட்டிக்கிட்டே போறாங்க. இவங்க பண்ற இந்த தேவையில்லாத போட்டியால அதிகம் பாதிக்கப்படுறது யாரு? அந்த பகுதியில வாழுற பொதுமக்கள் தான். உண்மையில வழிபாட்டு தலங்கள் மக்களோட நலனுக்காக இருக்கணும். ஆனா இந்த மாதிரியான அறியாமையால மக்களுக்கு நன்மையை விட பாதிப்பு தான் அதிகமா நடக்குது. இந்த சத்தத்தால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இத பத்தி தட்டி கேட்டா தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு பயந்து பாவம் நிறைய பேர் வாயே திறக்காம அமைதியாவே இருந்துடுறாங்க.
இன்னும் சிலர் இப்படி ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தமா வச்சாதான் வழிபாடு சிறப்பா இருக்கும், அப்போதான் இறைச்செய்தி மக்களை போய் சேரும்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அதனால யாராவது போய் சத்தத்தை கொஞ்சம் குறையுங்களேன்னு சொன்னா அவங்களை இறைவனுக்கும் மதத்துக்கும் எதிரி மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் உயிரினும் மேலா மதிக்கிற முகமது நபி அவங்க மூலமா வந்த குரான்ல இப்படியெல்லாம் சத்தமா வழிபாடு செய்யுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்கு மாறா அதிகமா சத்தம் போடாதீங்க, நடுத்தரமான வழியை பின்பற்றுங்க, சொல்ல வர்றத அழகான முறையில சொல்லுங்கன்னு தான் அது வழிகாட்டுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவுல கூட ஸ்பீக்கர் பயன்படுத்துறதுல எவ்வளவு கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு தெரியுமா? அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரோட அமைதியும் நிம்மதியும் முக்கியம்னு கருதி அங்க அரசாங்கமே சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தொழுகைக்கான அழைப்பு, அதாவது பாங்கு சொல்றதுக்கு மட்டும்தான் வெளியில கேட்கிற ஸ்பீக்கரை பயன்படுத்தணும். அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சத்தம், வால்யூம் லிமிட் தான் வைக்கணும். மத்தபடி தொழுகை நடத்துறது, பயான் பேசுறது, மத்த உரைகள் எல்லாமே பள்ளிவாசலுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இன்டோர் ஸ்பீக்கர்ஸ்ல மட்டும்தான் ஒலிக்கணும், வெளியில கேட்கவே கூடாது. இந்த விதிகளை அங்க அவ்வளவு கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. யாராவது விதியை மீறினா அவங்க மேல முறையான நடவடிக்கையும் எடுக்கறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, குரான் காட்டுற வழியும் இதான், இஸ்லாமிய நாடுகளோட நடைமுறையும் இதான். இப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல மட்டும் இறைவணக்கம்ங்கிற பேர்ல சமூக அமைதிக்கு பாதிப்பு உண்டாக்குறது எந்த வகையிலங்க நியாயம்? இத நாம ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். இங்க இருக்கிற மசூதிகள் மூலமாவும் அதோட நிர்வாகங்கள் மூலமாவும் சமூகத்துக்கு நிறைய நல்ல காரியங்கள், உதவிகள் நடக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மசூதிகள்ல நன்மையே நடக்கலன்னு நாம இங்க வாதாட வரல. ஆனா ஒருத்தர் நமக்கு நிறைய நல்லது செய்யறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் செய்யற தவறுகளையோ இல்ல புரிதல் இல்லாம அறியாமையில செய்யற செயல்களையோ நாம கண்ணை மூடிக்கிட்டு நியாயப்படுத்த முடியாதுல்ல. தப்பு தப்புதானே, அதை சுட்டிக்காட்டுறது தானே முறை. இன்னும் சில ஜமாத் அமைப்பினர் இருக்காங்க. அவங்க வீதியோர பிரச்சாரம் பண்றோம், நல்லது செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு ராத்திரி 9 மணிக்கு மேல பெரிய பெரிய ஸ்பீக்கரை தூக்கிட்டு வந்து மக்கள் குடியிருக்கிற வீட்டு வாசல்ல வச்சிடுறாங்க. இப்படி ஒரு அடுத்தவங்க வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இவ்வளவு சத்தமா பேசுறாங்களே, அந்த வீட்டுக்குள்ள வயசானவங்க இருப்பாங்களே, இல்ல உடம்பு முடியாத நோயாளிகள் இருப்பாங்களேங்கிற ஒரு சின்ன மனிதநேயம் கூட அவங்களுக்கு இருக்கிறதில்ல. சரி, அதையாவது விடுங்க. விடிய காலையில வேலைக்கு கிளம்புறவங்க சீக்கிரம் தூங்கணுமேங்கிற அக்கறையாவது இருக்கா? அதுவும் கிடையாது. குறைஞ்சபட்சம் யாரு வீட்டு வாசல்ல நின்னு கத்துறாங்களோ அந்த வீட்டு உரிமையாளர்கிட்டையாவது ஒரு வார்த்தை அனுமதி கேட்கணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு தோணறதில்ல. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த பிரச்சாரத்துல அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு முக்கியமான செய்தி இதுதான். முகமது நபி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, எவனொருவன் தன்னோட நாவாலையும் தன்னோட கரத்தாலையும் பிறருக்கு தொந்தரவு தர்றானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது. அதாவது நபி சொல்லிக் கொடுத்த அந்த அமைதியான வாழ்வியலை ஏத்து நடக்கிறவன் அவன் இல்லைன்னு அர்த்தம். இதை அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? தன்னோட கரத்தால மைக்கை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தன்னோட நாவால ஊரே அதிரற அளவுக்கு சத்தமா கத்திக்கிட்டு சொல்றாங்க. பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாதுங்கிற பாடத்தையே பிறருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே போதிக்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? அதிகப்படியான சத்தம் மனுஷனோட சிந்திக்கிற திறனையே மழுங்கடிச்சிடும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. அதுக்கு இவங்களே ஒரு தெளிவான உதாரணமா இருக்காங்க. இப்படி பள்ளிவாசல்கள்ல ஸ்பீக்கரை தவறா பயன்படுத்துறதால வர பாதிப்புகளை பத்தி நாம பேசும்போதெல்லாம் நிறைய விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் நாம சந்திக்க வேண்டியிருக்கு. அதுல குறிப்பா இந்த ஸ்பீக்கரை சத்தமா வைக்கிற சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க சொல்ற நல்ல விஷயம் ஊர்ல இருக்கிற 4 பேருக்கு போய் சேரட்டுமே, அதை கேட்டு அவங்களுக்கு ஒரு இறை பயம் வரட்டுமேன்னு தான் இவ்வளவு சத்தமா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யற செயலை நியாயப்படுத்துறாங்க. ஆனா ஒரு விஷயம் எவ்வளவு நல்ல கருத்தா இருந்தாலும் சரி, அத சொல்றதுக்குன்னு ஒரு முறை, ஒரு ஒழுங்கு இருக்குங்க. மக்களோட நிம்மதிய குலைக்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. தொடர்ந்து இப்படி அதிகப்படியான சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? காது கேட்கிற திறன் பாதிக்கப்படும், தலைவலி வரும், காரணமே இல்லாம மனசுல ஒரு எரிச்சல் உண்டாகும், ஏன் நம்மளோட சிந்திக்கிற திறனையே அது மழுங்கடிச்சிடும். இவ்வளவு கெடுதல்கள் அதுல இருக்கு.
இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, சத்தத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற பல இடங்கள்ல அடிப்படை சுகாதாரமோ சுற்றுப்புற தூய்மையும் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அங்கெல்லாம் குப்பைகள் தான் மலை போல குவிஞ்சு கிடக்குது. சத்தத்தை ஏத்துறதுல காட்டுற அந்த ஆர்வத்தை தங்கள சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுல காட்டுறதில்ல. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படி பொதுமக்களோட நலனை துளியும் மதிக்காம பகுத்தறிவே இல்லாம நடந்துக்கிறது எந்த வகையிலும் நியாயமாகாது. அடுத்ததா நம்ம ஆளுங்க அடிக்கடி கேட்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி அல்லது வைக்கிற விமர்சனம் ஒன்று இருக்கு. மத்த மதத்துக்காரங்க எல்லாம் ஸ்பீக்கரை சத்தமா வைக்கலையா, அதனால நாங்களும் எங்க மதத்தை பரப்ப அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சிலர் தாங்க செய்யற தப்ப நியாயப்படுத்துறாங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம முகமது நபி அவர்களைத்தானே முழுமையான முன்மாதிரியா ஏத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களத்தானே அகிலத்துக்கே வழிகாட்டின்னு போட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம தான் மற்றவங்களுக்கு நல்ல வழியில முன்னுதாரணமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க தப்பு செய்யறாங்க, அதனால நாங்களும் அந்த தப்பை பின்பற்றுவோம்னு சொல்றது சரியா வருமா? உண்மையிலேயே மற்ற சமூகத்து மக்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. உதாரணத்துக்கு, தீபாவளி அன்னைக்கு சுற்றுப்புற சூழல் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிறத குறைச்சிக்கலாங்க. அதுக்கு பதிலா இயற்கை அழகுள்ள இடங்களுக்கு சுற்றுலா போறாங்க, அனாதை இல்லங்களுக்கு போய் தான தர்மம் செய்றாங்க. எவ்வளவு நல்ல மாற்றம் பாத்தீங்களா? அதே மாதிரி எத்தனையோ சர்ச்சில், அதாவது தேவாலயங்கள்ல வெளியில சத்தமே வராம பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம எவ்வளவு அமைதியா வழிபாடு நடத்துறாங்க. சட்டத்தை மதிக்கணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதையெல்லாம் நாம பார்க்கறோம்ல. உண்மையை சொல்லப்போனா இந்த அமைதியையும் சமாதானத்தையும் தான் நபிகள் நாயகம் மூலமா குர்ஆன்ல நமக்கு கத்துக் கொடுக்கப்படுது. நாம மத்தவங்கள பார்த்து எதையாவது பின்பற்றணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் பின்பற்றணும். அப்படி செஞ்சாதான் இந்த சமூகமே சீர்படும். நன்மை செய்யறதுல யாரு முந்துறதுங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டியும் உருவாகும். இதையெல்லாம் விட்டுட்டு சமூகத்தோட அமைதியை குலைக்கிற தப்பான காரியங்களை பார்த்துட்டு அவங்க சத்தம் போடுறாங்க, அதனால நாங்களும் அடம்பிடிச்சு சத்தம் போடுவோம்னு சொல்றது நிச்சயம் மிகப்பெரிய அறியாமைங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இன்னும் சிலர் ஒரு வாதத்தை வைப்பாங்க. ஊர்ல எத்தனையோ பேரு ஸ்பீக்கரை அலற விடுறாங்க, முதல்ல அவங்க கிட்ட போய் நிறுத்த சொல்லுங்க, அப்புறமா நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப பொறுப்பற்ற ஒரு வாதம். இதை ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்கன்னு வைப்போம். பணத்துக்கு ரொம்ப தேவைப்படுற அந்த நேரத்துல ஒருத்தர் தானா முன் வந்து உங்களுக்கு பெரிய உதவி செய்றாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஊர்ல இன்னும் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவாம எனக்கு மட்டும் ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்டு அந்த உதவியை வேணான்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா மறுக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா அந்த நேரத்துல அந்த உதவி உங்களுக்கு அவ்வளவு முக்கியம். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறைய சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கும்போது அவன் செய்றான் இவன் செய்றான்னு மத்தவங்கள கை காட்டுறது தீர்வாகாது. நாம வாழற இடத்துலையும் நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்திலையும் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் நாம உரிமையோடவும் தெளிவா பேச முடியும். முதல்ல நாமளும் நம்மள சார்ந்தவங்களும் செய்யற தவறுகளை திருத்திக்கிறது தான் ஒரு விழிப்புணர்வுள்ள சமூகத்துக்கு உண்மையான அடையாளம். அடுத்து நாம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அரசாங்கம் ஸ்பீக்கர் பயன்பாடு பத்தி சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த விதிகள் எல்லாமே மக்களோட நல்லதுக்காகவும் சமூகத்துல அமைதியை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா சில பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டம் மக்களோட நல்லதுக்கு தாங்கிற உண்மைய மக்கள் புரிஞ்சுக்க முடியாதபடி ஒரு தவறான புரிதலை உண்டாக்குறாங்க. உண்மைய சொன்னா அரசாங்கம் எங்கேயுமே இறை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வழிபாட்டுக்கு அப்படி எந்த தடையும் கிடையாது. அரசாங்கம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பொதுமக்களுக்கு தொந்தரவு தராத வகையில அளவான சத்தத்துல வழிபாடுகளை நடத்துங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது முகமது நபி அவங்க மூலமா நமக்கு கிடைச்ச குர்ஆன் காட்டுற அந்த நடுத்தரமான வழி கூட முழுசா ஒத்துப்போகுது தானே? இந்த ஸ்பீக்கர் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுவானதுதான். எந்த ஒரு மதத்துக்கும் தனிப்பட்ட முறையில அவங்க நெருக்கடி கொடுக்கல. ஆனா சில ஜமாத் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறை மாதிரி தப்பா சித்தரிச்சு விவரம் தெரியாத அப்பாவிகளை அரசாங்கத்துக்கு எதிரா தூண்டி விடுறாங்க. இது மிகப்பெரிய அறியாமை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு காலத்துல ஸ்கூல் பாடப்புத்தகங்கள்ல ஒலி மாசு, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் பத்தின பாடத்துல மசூதி மேல ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாங்க.
அத பார்த்துட்டு இங்க நிறைய பேர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நாங்க செய்யறது மட்டும்தான் ஒலி மாசா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஆனா நாங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு தர்றதில்ல அப்படிங்கறத நம்ம செயல்லையும் காட்டுனா மட்டும்தான் அந்த எதிர்ப்புக்கு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு பல மசூதிகளோட செயல்பாடுகள் எப்படி அமைஞ்சு போச்சுன்னா, அந்த பாடப்புத்தகத்துல போட்டது தப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. நம்மளோட தவறான நடைமுறைகளே அந்த பிம்பத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துதுங்கிறது தான் கசப்பான உண்மை. இத நினைச்சு கோபப்பட்டு மறுக்கிறத விட்டுட்டு நிதானமா சிந்திச்சு நம்மள திருத்திக்கிறது தான் உண்மையான மாற்றத்துக்கு வழி. இந்த ஒலி மாசு சட்டத்தை அமல்படுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்துல அதிகாரிங்க எல்லை மீறி நடந்தாலோ இல்ல அடிப்படை உரிமையை பறிச்சாலோ அந்த அத்துமீறலை மட்டும்தான் நம்ம சட்டப்படி எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அந்த சட்டத்தையே எதிர்க்கிறதும் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி போராட்டத்துக்கு தூண்டுறதும் மிகப்பெரிய தப்பு. குரான்ல 4வது அத்தியாயத்துல 59 83வது வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? உங்களோட அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு கட்டுப்படுங்க, சமூக சீர்பாட்ட சட்டப்பூர்வமா செயல்படுத்துங்கன்னு சொல்லுது. இத நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். இவ்வளவு நேரம் குறைகளை பத்தி பேசணும். ஆனா நல்ல விஷயங்களையும் நாம பேசணும் இல்லையா? இறை வழிபாடுங்கிற பேர்ல சில இடங்கள்ல தப்பு நடந்தாலும் சில மசூதிகள் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரிய வகையில செயல்படுறாங்க. அங்கெல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? தொழுகை அழைப்பான பாங்கு சொல்றதுக்கு மட்டும் வெளியில கேட்கிற மாதிரி மிதமான சத்தத்துல ஸ்பீக்கரை ஆன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற தொழுகை, குரான் ஓதுறது, துவா அதாவது பிரார்த்தனை, இது எல்லாமே மசூதிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இத பார்க்கவும் கேட்கவும் உண்மையிலேயே அவ்வளவு அழகா மனசுக்கு நிறைவா இருக்கு. இன்னும் சில ஊர்கள்ல குறுகிய இடைவெளியில நிறைய பள்ளிவாசல்கள் இருந்தாலும் ஊர் ஒற்றுமை கெடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு பள்ளிவாசல்ல மட்டும் பாங்கு ஒலிக்க செய்றாங்க. மற்ற பள்ளிவாசல்கள்ல அங்க வந்திருக்கிற மக்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி தொழுகையை நடத்துறாங்க. இப்படியான நல்ல புரிதலோடு செயல்படுற மசூதி நிர்வாகங்களை பத்தி கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்படி அமைதியான சூழல்ல வாழ்றவங்க அல்லது அதிக சத்தத்தால ஏற்படுற கஷ்டத்தை நேர்ல அனுபவிக்காதவங்க இருக்காங்களே, அவங்க மசூதிகள்ல ஸ்பீக்கர் சத்தத்தை குறையுங்கன்னு யாராவது கோரிக்கை வச்சாலோ இல்ல சமூக ஊடகங்கள்ல இத பத்தி பதிவு போட்டாலோ அதோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்காம அதை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க சும்மா குறை சொல்றீங்க, பாங்கு சத்தம் 3 நிமிஷத்துக்கு குறைவா தானே இருக்கு, ஒரு நாளைக்கு 5 வேளைன்னா மொத்தமா பார்த்தா நாளைக்கு வெறும் 15 நிமிஷம் தானே அப்படின்னு மேலோட்டமா கணக்கு போட்டு விமர்சனம் பண்றாங்க. ஆனா பொறுப்புணர்வு இல்லாத மசூதிகள் இருக்கிற இடங்கள்ல யதார்த்தம் என்ன தெரியுமா? அது வேற கதை. அங்க ஒரு சரியான திட்டமிடலோ ஒற்றுமையான முடிவோ கிடையாது. மசூதிகள் ஒன்னோட ஒன்னு கலந்து பேசாம அவங்கவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா செயல்படுறாங்க. இதனால பக்கத்துல தேவைக்கு அதிகமான மசூதிகள் உருவாகிடுது. ஒவ்வொரு மசூதியும் தனித்தனியாக பாங்கு சொல்றதுனால ஒருவேளை தொழுகை அழைப்பு முழுசா முடிவதற்கே 15 நிமிஷத்துக்கு மேல ஆகிடுது. பல மசூதிகளோட பாங்கு சத்தம் ஒன்னோட ஒன்னு கலந்து அந்த ஏரியா முழுசுமே இரைச்சல் காடா மாறிடுது. அது மட்டுமா, அதுக்கப்புறம் 3 நேர தொழுகையில ஓதுறது, சத்தமா துவா கேட்கறதுன்னு சொல்லி எல்லா மசூதி சத்தமும் முழுசா ஓயறதுக்கு ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகிடுது. இது போதாதுன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலம் யாசீன் ஓதுறோங்கிற பேர்ல ஸ்பீக்கரை அலற விடுறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான், சொற்பொழிவு, தெருமுனை பிரச்சாரங்கள், வாராந்திர பயான்கள், பெண்கள் பயான் இப்படின்னு சத்தம் போடுற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா ரமதான் மாசம் வந்துட்டா நிலைமை இன்னும் மோசம். ஒரு பக்கம் தொழுகை சத்தம் கேட்கும், இன்னொரு பக்கம் பயான் சத்தம் கேட்கும், வேறொரு பக்கம் சலவாத், திக்ருன்னு எல்லாம் ஒரே நேரத்துல போட்டி போட்டுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல ஏதாவது ஒரு செய்தியை நாம கவனமா கேட்கணும்னு நினைச்சாலும் மசூதிகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த அர்த்தமற்ற சத்த போட்டியால எதையுமே தெளிவா கேட்க முடியாது. கடைசில அங்க பக்தியை விட இரைச்சல் தான் மிஞ்சும். அதனால வருஷம் பூரா தினமும் எவ்வளவு நேரம் எவ்வளவு சத்தமா இந்த சூழல் தொடருதுங்கிறத அமைதியான பகுதிகளில் வசிக்கிற பாக்கியம் கிடைச்சவங்க ஒரு நிமிஷம் நின்னு சிந்திச்சு பார்க்கணும். இத புரிஞ்சுக்காம சமூக அக்கறையோட எழுதுற பதிவுகளையும் கருத்துகளையும் நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் அந்த அமைதியான வாழ்க்கைங்கிற பாக்கியத்தை இழந்து இதே அதிக சத்தத்தோட கொடுமையை நீங்களும் நேர்ல அனுபவிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கும் வரக்கூடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம எப்படி செயல்படுறோங்கிற சோதனை நமக்கு இருக்கு. நன்மைக்கு நன்மை உண்டு, கேடுக்கு கேடு உண்டு. நாம இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறோமோ நாளைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும். அடுத்ததா நம்மளோட சமூக பொறுப்பை பத்தி நாம கொஞ்சம் பேசணும். ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், நிதானமா யோசிச்சு பாருங்க. குரான் சொல்லி கொடுத்த அந்த மனிதநேயம், மக்கள் நலம்
இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் அர்த்தமில்லாத போட்டி, பொறாமை, தலைக்கணம், அகந்தை இதுக்காகவே செயல்படுற சில மசூதிகள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம போய் பொருளாதார ரீதியா பண உதவி செய்யறதோ இல்ல ஆதரவு தர்றதோ நமக்கு நன்மையை தேடி தராது. அது நம்ம கணக்குல பாவத்தை தான் போய் சேர்க்கும். ஏன்னா இறை வணக்கம்ங்கிறது சத்தத்திலேயோ பெருமையிலையோ போட்டியிலையோ இல்லைங்க. மனுஷங்களோட நலம், அமைதி, ஒற்றுமை, பொறுப்புணர்வு இதுல தான் அதோட உண்மையான அர்த்தமே இருக்கு. இத மறந்துட்டு செயல்படுறவங்களுக்கு நாம துணை நிக்கிறது, அவங்க செய்யற தப்புக்கு நாம மறைமுகமா ஆதரவு கொடுக்கற மாதிரி தான் அர்த்தம். சரி, நம்ம ஏரியாவுல ஸ்பீக்கரால வர்ற பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? உள்ளூர்ல பேசி பிரயோஜனம் இல்லைன்னா நாம அப்படியே விட்டுட தேவையில்லை. நம்மளோட நியாயமான கருத்துக்களை தலைமை இடத்துக்கு கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வக்ஃப் போர்டுக்கு இமெயில் அனுப்பலாம். கூடுதலா சவுதி அரேபியாவோட தவாசுல் இணையதளம் மாதிரி இடங்கள் மூலமா தகவல்களை சொல்லி அங்கெல்லாம் பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு அழகான முறைய வச்சிருக்காங்க, அதே சீரான முறைய இங்க இருக்கிற மசூதிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, அறிவுறுத்துங்கன்னு நாம கோரிக்கை வைக்கலாம். இப்படி மேலிடத்துல இருந்து முறையான வழிகாட்டுதலும் கண்டிப்பும் வரும்போது அது நிச்சயமா மசூதி நிர்வாகிகள் கிட்ட ஒரு பொறுப்புணர்வை உண்டாக்கும். சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். நாம சாதாரண ஆளுங்க சொன்னா கேட்காத அந்த பொறுப்பற்ற நிர்வாகிகள் கிட்ட போய் திரும்ப திரும்ப பேசி நம்ம நேரத்தையும் நிம்மதியையும் இழக்கிறத விட கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிக்கிறதும் நல்லது. அதனால உண்மையிலேயே மக்களோட நலனை மதிக்கிற நல்ல மசூதிகளை கண்டறிவோம். முகமது நபி அவங்க மூலம் நமக்கு கிடைத்த குரான் சொல்ற உயர்ந்த பண்புகளோட நடக்கிற நல்ல நிர்வாகங்களை நமக்கு தெரிய வரும்போது மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல மசூதி நிர்வாகங்களுக்கு நாம சமூக ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி முழு ஆதரவு கொடுக்கணும். நன்மையை நோக்கி போற இவங்களுக்கு நாம தர்ற ஆதரவு இருக்கே, அது மத்த இடங்கள்லையும் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகிறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா அமையும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த உரையை நான் முடிக்க விரும்புறேன். குரான் அத்தியாயம் 3 வசனம் 19 சொல்றது என்னன்னா, சமாதானமான சமநிலையுள்ள வாழ்க்கை முறைதான் உண்மையான இறைவழி. இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு மத்தவங்களுக்கு துன்பம் தர்றதா இருக்கவே கூடாது. குரான் நமக்கு காட்டுற சலாத் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டும் கிடையாதுங்க. அது மனிதர்களுக்கு இடையில அமைதியையும் ஒழுக்கத்தையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் வளர்க்கிற ஒரு முழுமையான வாழ்வியல் முறை. இன்னைக்கு வழிபாட்டு தலங்கள்ல நடக்கிற இந்த சத்தப் போட்டியும் வீண் பிடிவாதமும் இது எதுவுமே இறை தொடர்பை மையமா வச்சு நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் நிர்வாகிகளோட அகங்காரத்தையும் ஈகோவையும் போட்டி மனப்பான்மையையும் தான் வெளிச்சம் போட்டு காட்டுது. அதனால நமக்கு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து மக்கள் நம்ம பக்கம் ஈர்க்கப்படணும். நாம போடுற சத்தத்தை பார்த்து அவங்க வெறுப்படைய கூடாது. அதே மாதிரி சமூக நலனை மதிக்கிற நல்ல பள்ளிவாசல்களை நாம அடையாளம் கண்டு அவங்களுக்கு தான் நம்ம ஆதரவை கொடுக்கணும். அரசாங்கம் போடுற நலத்திட்ட சட்டங்களை ஏதோ மதத்துக்கு எதிரான அடக்குமுறைன்னு பார்க்காதீங்க. அது எல்லாரோட அமைதிக்காகவும் உருவாக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம முழுசா ஒத்துழைக்கணும். இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தான். உண்மையான இறைப்பற்றுங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்காம பாதுகாக்கிறதுலையும் சுத்தம், ஒழுக்கம், பகுத்தறிவு இதையெல்லாம் கடைபிடிக்கிறதுலையும் தான் இருக்கு. நாம எப்பவுமே நன்மையான விஷயத்துல ஒன்னு சேரணும். துன்பம் தர்ற அத்துமீறல்கள்ல இருந்து ஒதுங்கி நிக்கணும். கடைசியா நான் சொல்றது இதுதான். தப்பு நடக்கிறது தெரிஞ்சா சட்டப்படி அதை மாத்த முயற்சி பண்ணுவோம். மீதிய இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். அதுக்கப்புறம் நாம நம்மளை திருத்திக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்துவோம். நாம சிறுக சிறுக சீர்பட தொடங்கினா நம்மள சுத்தி இருக்கிற சமூகமும் தானா மாறும். இல்லைனா இறைவன் நம்மள கொண்டு போய் நிச்சயம் ஒரு நல்ல சமூகத்தோட சேர்த்து வைப்பான்கிற அந்த இறை வாக்க நினைவுபடுத்தி இந்த உரையை நான் நிறைவு செய்றேன்.